Hare Krishna. So Bhagavad Gita, அஞ்சாவது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. வித்யா வினய சம்பன்னே ब्राह्मणे गविहस्थिनी शुनि चैव स्वपाके च पंडिता समदर्शिनः. சொல்லுங்க. வித்யா கல்வி, வினய அடக்கம், சம்பன்னே முழுதும் அடங்கிய, பிராமணே பிராமணனில், கவி பசுவில், ஹஸ்தினி யானையில், சுனி நாயில், ச கூட, ஏவ நிச்சயமாக, ஸ்வபாகே நாயை தின்பவன், கீழ் ஜாதி, ச முறையே, பண்டிதா பண்டிதர்கள், சமதர்சின சமநோக்கில் காண்கிறார்கள். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்க. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். பொருளுரை. உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பதில்லை. சமூக ரீதியில் பிராமணனும் கீழ் ஜாதியினனும் வேறுபட்டவர்கள். உயிரின ரீதியில் நாய், பசு, யானை ஆகியவை வேறுபட்டவை. ஆனால் உடலின் இதுபோன்ற வேற்றுமைகள் கற்றறிந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை. ஆன்மீகவாதிகளின் அத்தகு பார்வை பரமனுடன் அவர்களுக்கு உள்ள உறவினால் சாத்தியமாகின்றது. ஏனெனில் பரமபுருஷர் தனது விரிவங்கமான பரமாத்மாவின் உறவில் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். பரமனை பற்றிய இந்த ஞானமே உண்மையான ஞானமாகும். பல்வேறு இனங்களை சார்ந்த அல்லது பல்வேறு ஜாதிகளை சார்ந்த உடல்களை பொறுத்தவரை கடவுள் எல்லோரிடமும் சமமான அன்புடையவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் எல்லா ஜீவன்களையும் தனது நண்பனாக நடத்துகிறார். இருப்பினும் ஜீவனின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பரமாத்மாவாகவே உள்ளார். பிராமணின் உடலிலும் கீழ் ஜாதியினது உடலும் ஒன்றல்ல என்ற போதிலும் கடவுள் பிராமணின் உடலிலும் கீழ் ஜாதியினின் உடலிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களின் பலதரப்பட்ட பௌதிக படைப்புகளே உடல்கள். ஆனால் உடலினுள் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஆன்மீக குணத்தை உடையவர்கள். குணத்தில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமை அளவில் அவர்களை சமமாக்குவதில்லை. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான். பரமாத்மாவோ
அனைவரது உடலிலும் வீற்றுள்ளார். கிருஷ்ண பக்தன் இதனை முழுமையாக அறிந்துள்ளான். எனவே அவனே உண்மையான பண்டிதனும் சமநோக்கு உடையவனும் ஆவான். பரமாத்மா ஆத்மா இருவருமே உணர்வுடையவர்கள், நித்தியமானவர்கள், ஆனந்தமயமானவர்கள். இதுவே இவர்களிடையே உள்ள ஒற்றுமை. ஆனால் வேறுபாடு என்னவெனில், தனிப்பட்ட ஆத்மா தனது உடலை மட்டுமே உணரக்கூடியவன், பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணரக்கூடியவர். வேற்றுமை பார்க்காமல் பரமாத்மா எல்லா உடல்களையும் வீட்டுள்ளார். ஹரே கிருஷ்ணா. विद्या विनय संपन्ने ब्राह्मणे कविहस्तिनि शुनि चैव स्वपाके च पंडिता समदर्शिनः. ओम ज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखाविद्वांस. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे. ஸோ எல்லாருக்கும் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகம் பகவத்கீதை எல்லா ஸ்லோகம் முக்கியம்தான். இது ரொம்ப முக்கியம், இது கம்மின்னு கிடையாது. இருந்தாலும் சில ஸ்லோகங்கள் அதிகமாக பேசப்படும். அதில் இந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று. ஒரு ஸ்லோகத்துக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்குது. கிருஷ்ணர் பேசின ஸ்லோகம் 700 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஸோ இந்த ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்லோகம் பல விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தை பார்க்கும்போது வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்யா அப்படின்னாலே தமிழ் என்ன டிரான்ஸ்லேஷன்? கல்வி. ஸோ எஜுகேஷன். ஸோ அறிவு. பொதுவாக இந்த உலகத்தில் அறிவு அப்படின்னா என்னன்னு கேட்டால் அநேகமாக நிறைய பேர் கரெக்டாக சொல்ல தெரியாது. அறிவுன்னு என்ன டிஃபைன் பண்ணுங்க, டெஃபினேஷன். அநேகமாக நிறைய பேரால் கரெக்டாக சொல்ல முடியாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அறிவுனா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறார். அறிவுனா என்ன உண்மையிலே அது 13வது அத்தியாயத்தில் வரும். க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ஞோர் ஞானம் யத்த ஞானம் மதம் மமா. கிருஷ்ணர் சொல்ற அறிவுன்னு என்ன உண்மையிலே. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக தெரியணுங்கிறாரு. இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயமும் தெரிஞ்சுக்கணும், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா, பகவான், இந்த உடல், பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. 3 பொருள்: ஆத்மா, பிரகிருதி, பகவான். இந்த 3 பொருளும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பொருளுமே ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு கனெக்ஷன் இருக்குது.
நமக்கும் பகவானுக்கு கனெக்ஷன் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். பகவானுக்கும் பிரகிருத்தினா முக்குணங்கள், சத்வா ரஜா தமா, இந்த உடல் கூட பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கும் இந்த உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்புறம் நமக்கும் இந்த உடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ட்ரையாங்கிள் மாதிரி, தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல, ட்ரையாங்கிள். ஒரு இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். பகவான், ஆத்மா, பிரகிருதி, இந்த மூணுமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவுங்கிறார். சரி, இது எப்படி அறிவாகும் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அது உண்மையில் அறிவு தான். ஒன்னொன்று, ஈசோபனிஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வித்யாயாம் அமிர்தம் அஷ்ணுதே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வித்யா அமிர்தம் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்குங்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஸ்கூல் பையனோ காலேஜ் பையனோ போய் கேளுங்க, ஸ்கூலுக்கு போகிறனால சந்தோஷமாக இருக்கியான்னு கேளுங்க. யாராவது போய் கேட்டு பாருங்க. காலேஜ் போய் படிக்கிறவங்க போய் கேளுங்க, ஒருத்தர் கூட ஐயோ ஏன்டா போகிறேன்னு இருக்கும்பாங்க. அப்படி தான் பேசுவாங்க. யாரும் சந்தோஷமாலாம் போக மாட்டாங்க. உங்கள் வீட்டில் யாராவது சந்தோஷமாக போகிறாங்க பாருங்கள், சாயங்காலம் சந்தோஷமாக வருவாங்க. காலையில் போகும்போது மாதிரியாக போவாங்க. நாம் நினைக்கணும் ஸ்கூலுக்கு போகிறேன், படிக்க தானே போகிறேன், கல்வி, அறிவு, இப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த கல்வி அவங்க சந்தோஷம் கொடுக்கல. உண்மையை சொல்லப்போனால் அது கல்வியும் கிடையாது. ஒன் சென்ஸ் இது ஈசோபனிஷத்தில் எல்லாம் சொல்கிறாங்க. அது வித்யா கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல்லையும் காலேஜில் சொல்லி கொடுக்கறது வித்யாவில் வராது. சொல்லும்போது வித்யான்னு சொல்லுவாங்க, அது அவித்யா, அது வித்யா கிடையாது. அது வித்யாவில் வராது. ஏன்னா வித்யா ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், அறிவு கொடுக்கும். ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தில் வித்யாவுக்கு அடுத்த வார்த்தை வினயான்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு கிருஷ்ணா. வினயா அப்படின்னா தமிழில் அடக்கம், ஹியூமிலிட்டி. உண்மையிலே அறிவு இருக்கிறதா அவனுக்கு அடக்கம் இருந்தே ஆகணும். ஒருத்தனுக்கு அடக்கம் இல்லைன்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணர் எப்படி பேசுகிறப்பாங்க, வித்யா வினயாங்கிறார். வித்யா இருந்தால் வினயம் இருக்கணுங்கிறார் கிருஷ்ணா. இதுதான் உண்மை. அப்போ ஒருத்தருக்கு வினயம் இல்லை, அந்த அடக்கம் இல்லைன்னா அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். பட் அகெயின் அடக்கம்னா என்ன, அது நாங்களும் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அடக்கம்னா ஏதோ நான் பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சிம்பிளாக தான் இருப்பேன், அதெல்லாம் அடக்கம் கிடையாது. அடக்கம்னா அது கிடையாது. அதுக்கு பல மீனிங் இருக்குது. ஒரு அர்த்தம், எல்லாம் பகவான் அனுக்கிரகத்திலாம் நடக்குது, நான் ஒன்றும் பெருசு, நான் ஒன்றும் பண்ணலை, உண்மையில் நான் ஒன்றும் பண்ணல, பகவான் அனுக்கிரகத்திலாம் நடக்குது. நல்லா உணர்ந்தால் தான் இந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் வரும். பகவான் அனுக்கிரகத்தில் எல்லாம் நடக்குது. பொதுவாக நாம்பெல்லாம் நான் செஞ்சேன் தான் பேசுவோம். ஒரு காரியம் நல்லபடியாக நடந்தால் நான் தான் பண்ணேன் அப்படின்னு பேசுவோம். அது அடக்கம் கிடையாது. நோ. எனக்கு கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, அர்ஜுனர் வழியாக, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின். அப்படின்னா இந்த உலகத்தில் அத்தனை பேரும் நிமித்த மாத்திரம், வெறும் கருவி தான் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாம் வெறும் கருவி தான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம குழந்தைக்கு நிறைய சொத்து சேர்த்து கொடுக்குறோன்னு வைங்க, பல கோடி தரேன்னு வைங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, நான் தான் தரேன்னு சொல்லக்கூடாது. நான் கருவி, உனக்கு அந்த சொத்து வரணுன்னு இருக்குது, வருது, என் மூலமாக வருது, நான் கருவி தான், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சில சமயம் நம்ம ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கலாம், நான் தான் உனக்கு உதவி பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அது அடக்கம் கிடையாது. அது பகவான் தான் எல்லாமே செய்வார். யார் ஒருத்தர் கருவியாக இருப்பாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனர் பார்த்தே சொல்கிறார், இந்த யுத்தத்தில் கொல்றது புறம் நான் தான், நீ கிடையாதுன்ட்டார். கிருஷ்ணர் சொல்கிறாரு, மொத்தம் அழிக்கிறது நான், நீ கிடையாதுங்கிறார். அர்ஜுனர் பார்த்து சொல்கிறார், நீ வேலை அம்பு விடு, எவன் சாகணும் சாகக்கூடாது கணக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இப்போ வித்யா அப்படின்னாலே ரொம்ப முன்னாடி சொன்னபடி ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம், பிரகிருதி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மூணுலேயே எல்லாமே அடங்கிடும். ஒழுங்காக படித்தோம்னா
ஏன் எனக்கு பிரச்சனை வருது, இந்த உலகத்தில் ஏன் பிரச்சனை வருது புரிஞ்சிடும். எந்த அளவுக்கு புரியும்னா அவங்க வாழ்க்கையில் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் புரியுது. அவன் எதுக்குமே அழட்டிக்க மாட்டாங்க. இது அடுத்த ஸ்லோகத்திலலாம் வருது, இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அது வரும். ஏன்னா அறிவு இருக்கும் பொழுது புலம்ப மாட்டாங்களாம். இது கிருஷ்ணர் சொல்கிறார். அறிவு இருந்தால் புலம்ப மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ என்னை விட்டு இது போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு புலம்பல் இருக்காது. அது வேணும் இது வேணும் அப்படி ஏக்கமும் இருக்காது. ஏன்னா அவங்கள நல்லா தெரியும் எது டெம்பரரி எது பர்மனண்ட். அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உடல் டெம்பரரி, இது டெம்பரரி, இது இன்னைக்கு தப்புன்னு என்றைக்குனாலும் போயிடும். உடலே டெம்பரரினா உடல் சம்மந்தப்பட்டது எல்லாமே டெம்பரரின்னு நல்லா புரியும்னா உணர்ந்துருவாங்க. மேபி என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, என் சொத்து எல்லாருமே என்னை விட்டு போவாங்க. போய் தான் தீரணும். எல்லாருமே போவாங்க. பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எல்லாமே என்னை விட்டு போயிடும். நல்லா புரியுனால அதுக்கு பின்னாடி ஓட மாட்டான். அறிவால் இதுக்கு பின்னாடி போக மாட்டான். ஏன்னா எல்லாம் போயிடும். இது நல்லா புரியும் பொழுது எது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கும் பொழுது எது பர்மனெண்ட்டு கூட புரிஞ்சுக்குவாங்க. அது ரொம்ப முக்கியம். டெம்பரரியும் புரிஞ்சுக்குவாங்க, பர்மனெண்ட்டும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ எது டெம்பரரி எது பர்மனெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை படித்தாங்க. இது 5வது அத்தியாயம். 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பேசுகிறாரு. எது பர்மனெண்ட் கிருஷ்ணர் பேசுகிறார், எது டெம்பரரி கூட கிருஷ்ணர் பேசுகிறார். ஸோ ஒரு ஸ்லோகம் வருது, நேஹாபிக்ரமோ நாசஸ்தி பிரத்யவாயோ நிபத்தியதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகத்தோ பயாத். கிருஷ்ணர் எது பர்மனெண்ட்டுன்னு சொல்கிறாருன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன்னு வைங்க, அது எல்லாம் பர்மனெண்ட்டாக போயிடும். அதோட பலன்கள் நான் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் எங்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னை விட்டு போகாது. ஆனால் ஒரு காரியம் பண்ணுறேன், அது பகவானுக்கே கனெக்ட் ஆகலைன்னா அந்த காரியம்னால எனக்கு ஃபைனலாக நஷ்டம்தான் வரும். நஷ்டம் வரும், லாபம் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு, மேபி இந்த ஜென்மத்தில் நிறைய பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம். அடுத்த ஜென்மத்தில் இதெல்லாம் வரும்னு சொல்லவே முடியாது. அடுத்த ஜென்மம் நாய் உடல் கூட கிடைக்கும். இது கிருஷ்ணர் பேசியிருக்கார். ஆனால் இந்த ஜென்மத்தில் பகவத்கீதையில் ஒரு லைன் படிச்சுன்னு வைங்க, ஒரே ஒரு லைன், இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் கூட அதோட பலன் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நமக்கு ஒரு மாதிரி உடல் இருக்குது, ஒரு மாதிரி குடும்பத்தில் பிறந்திருக்கோன்னு இதெல்லாம் சும்மாலாம் நடக்கலை. இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. உண்மையை சொல்லப்போ நம்ம எல்லோரும் ஒரு குடும்பத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். யாரும் இந்த குடும்பத்தில் நான் பிறக்கணும்னு நம்ம தேடி போயெல்லாம் பிறக்கலை, தள்ளப்பட்டிருக்கோம். பகவத்கீதையில் இருக்குது, கிருஷ்ணர் பேசுகிறார். நாம் இந்த மாதிரி அப்பா அம்மா வேணும் நம்மலாம் கேட்கல, இந்த மாதிரி கூட பிறந்தவங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம கேட்கல, இந்த மாதிரி கணவன் மனைவி வேணும்னு நம்ம கேட்கல. ஆக்சுவலாக நம்ம கேட்கல. சம்டைம் கேட்ட மாதிரி இருக்கும், அது ஆக்சுவலாக அது கணக்கு இருக்கும். தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அப்படின்னு என்ன, விதின்னு ஒன்று இருக்குது. கிருஷ்ணன் இங்கே சொல்லக்கூடிய வித்யா இது எவ்வளோ சக்தி உள்ளதுன்னா, பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல கிருஷ்ணர் பேசுகிறார். அறிவுன்னு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என் விதி பிரகாரம் எனக்கு கெடுதல் நடக்கணும்னு இருக்குன்னு வைங்க, நடந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். கெடுதல் நடந்தாலும் நான் கவலைப்படாமல் இருக்கலாம். அதுக்கு அறிவு ரொம்ப வேணும், சும்மாலாம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார், அது கெடுதலே நடந்தால் கூட நான் கொஞ்சம் கூட ஒரு அசராமல் ரொம்ப என்னன்னு சொல்கிறது ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அறிவு தேவை. அதுதான் கிருஷ்ணர் சொல், வித்யா வேணும். அதுக்கு ஆத்மா பற்றின ஞானம் வேணும், பிரகிருதி பற்றின ஞானம், பகவான் பற்றின ஞானம் வேணும். இல்லைன்னு அவனால் நிற்க முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறார், அது கஷ்டப்படுறது சுகப்படுறது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறார். ஒரு ஸ்லோகம் இருக்குது, கிருஷ்ணர் சொல்கிறார்,
நான் கஷ்டப்படுறேன்னா அது நானாக பண்ணிக்கிறேன். நான் நினச்சேன்னா கஷ்டப்படாமல் இருக்கலாம், என்ன நடந்தாலும் கஷ்டப்படாமல் இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம். அப்படின்னு அது என் கையில் தான் இருக்குன்னா அந்த அறிவு வேணும். அது ஸோ கிருஷ்ணன் இங்கே அதான் சொல்கிறார், அதுதான் வித்யா. அந்த அறிவு இருக்கும்போது தான் வினயம் இருக்குங்கிறார், அடக்கம் இருக்குங்கிறார். அந்த அடக்கம் யாருக்கு இருக்கோ அவங்கனால தான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்ல முடியும். எப்பவுமே மற்றவங்களால சொல்ல முடியாது. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், திருநாதபி சுனீச்சேன தரோரபி சஹிஸ்னுனா சொல்கிறார், அமானினா மானதேனா. அந்த அடக்கம் யாருக்கு இருக்கோ, டாலரன்ஸ்னால் பொறுமை, சகிப்புத்தன்மை, அந்த அடக்கமெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் வரும். சும்மா வராது. சும்மா நம்ம வேஷமெல்லாம் போட முடியாது, அடக்கமாக இருக்கிற மாதிரிலாம் போட முடியாது. ஸோ அவங்கனால தான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா எப்பவுமே சொல்ல முடியும். ஏன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஹரிநாமா சொல்லும் பொழுது பாகவத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹரே கிருஷ்ணா ஒழுங்கா சொன்னால் அறிவு வருமாமா, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் உண்மையிலே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணரோட நாம சொன்னால் அறிவு வருங்கிறாங்க. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா பாகவத்தில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அறிவு வரும், வைராக்கியமும் வரும், வைராக்கியம் வந்துருங்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்லக்கூடிய வித்யா சும்மா ஆர்டினரி வித்யா இல்லை. இந்த வித்யா காசு கொடுத்து வாங்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஸ்கூல் காலேஜில் வந்து காசு கொடுத்து அந்த அறிவு வாங்குகிறேன். இதுதான் உண்மை. நீங்கள் எம்பிபிஎஸ் சீட் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கலாம், கொடுத்து நான் அறிவு வாங்கலாம். இந்த வித்யா வாங்க முடியாது. கிருஷ்ணர் கொடுக்குற வித்யா வாங்க முடியாது. இந்த வித்யா கிடைச்சா தான் வாழ்க்கையிலே அமைதி கிடைக்கும். இந்த வித்யா கிடைச்சா தான் அமைதி, உண்மையான சந்தோஷம். இந்த வித்யா கிடைச்சா தான் கிடைக்கும். ஸ்கூலிங் காலேஜில் நம்ம கொடுக்குறது வந்து அவித்யா, அது வித்யாவில் வராது. அது காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்து வாங்கினாலும் சந்தோஷம் கிடைக்குமானா அது 1% கூட கேரண்டியே கிடையாது. கிடைக்காது. ஏன்னா ஈசோபநிஷத்தில் கொடுக்குறாங்க, அவித்யா விஷமேவா, அவித்யா விஷம் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இது உண்மை. இன்றைக்கி உலகத்தில் நிறையா க்ரைம்னா குற்றங்கள் அதிகமாக யார் சார் படிச்சுன்னு தான் செய்கிறான். இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க இல்லையா, அதிகமாக இவங்க தான் பண்ணுறாங்க. நீங்கள் சைபர் க்ரைம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் தெரியல. சைபர் க்ரைம்னா மொபைல் கம்ப்யூட்டர் வழியா அதெல்லாம் பண்ணுறது யாருன்னா படிச்சும் தான் பண்ணுவான். சாதாரணலாம் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கான், இவன் இவ்வளோ க்ரைம் பண்ணுறான்னா நாம் நினச்சோம் அவன் படிச்சிருக்கான். அவன் படித்தது அவித்யா, வித்யா கிடையாது. உண்மையிலே வித்யா இருக்கிறவன் அதை பண்ண மாட்டான். அவன் படித்தது அவித்யா. ஸோ வித்யாவுக்கு இந்த உலகத்தில் வித்தியாசம் தெரியாது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார், இது வித்யா அப்படிங்கிறார். ஸோ அந்த வித்யா இருக்கும்போது தான் வினயம் வரும். அதில் கடைசி லைன் பண்டிதா சமதர்ஷினஹா அப்படிங்கிறார். அப்படின்னா அவங்க சமதர்ஷினானா பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு அர்த்தம், அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் சமமாக ஒரே மாதிரி இருப்பான். சந்தோஷம் வந்துருச்சுன்னா ஃபோனை போட்டு ஊருக்கே சொல்லி ஃபேஸ்புக்கில் போடு, இன்ஸ்டாகிராமில் போடு, அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். கவலை வந்துருச்சுனாலும் மறுபடியும் ஒரு 4 பேர் ஃபோனை போட்டு அழுகிறது, அவங்கள குறை சொல்கிறதுனோ ரெண்டுமே இருக்காது. அமைதியாக இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பகவான் அனுகிரகத்தில் அது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். பகவான் அனுகிரகத்தில் அது நடக்குது, அது உணர்ந்திருக்கான். இது நீங்கள் மகாபாரதமெல்லாம் படித்தீங்கன்னா வரும். எப்படி பாண்டவர்கள் உண்மையிலே சக்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது கௌரவர் தான் சக்தி ஜாஸ்தி. ஏன்னா பீஷ்மர் இருக்கார், அங்கே துரோணாச்சாரி இருக்கார். அவங்க 2 பேர்த்த கொல்ல முடியாது. அது பீஷ்மரை யாராலையும் கொல்ல முடியாது. அவராக நினச்சி உடல் விட்டால் தான். ஆனால் அப்பேற்பட்டவர் கௌரவர் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூலாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கிற நம்பிக்கை, இவர் நம்ம கூட இருக்கால நடக்கும். அது வித்யா, அது அறிவு. அது கிருஷ்ணர் கூட இருக்கார், அவங்க கூலாக இருந்தாங்க.
அப்போது உண்மையிலே இந்த பகவத்கீதா படிக்கணும், இந்த வித்யா இருந்தால் தான் நாம் லைஃப்பில் கூலாக இருக்க முடியும். இல்லை டென்ஷனாகவே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னா, மேலே படிக்க போக 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 கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாகுது. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும் தெரியல, மேலே என்ன படிக்கணும், எங்கே போகணும். பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாகுதுன்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு அறிவு இல்லை. ஏன்னா அறிவு இருந்தால் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பண்டிதா சமதர்ஷனஹா எல்லா காலங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், இந்த இப்போ நாம் ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அது தற்காலிகம்னு அவங்களுக்கு தெரியும். மேபி பகவான் அனுகிரகத்தில் இப்போ நான் நல்ல வசதியாகவும் இருக்கலாம், ஆனால் இந்த அறிவு இருக்கிறவங்க புரியும், நான் வசதியாக இருந்தாலும் இது தற்காலிகம்தான். கஷ்டப்பட்டு இருக்குன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் தற்காலிகம்தான். அப்போ அவங்க அமைதியாக இருப்பாங்க. கவலைப்படுறதோ ரொம்ப எகிரி குதிக்கிறது எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே டெம்பரரி. இந்த உலகமே டெம்பரரி. கிருஷ்ணர் சொல்கிறார், துக்காலயம் அசாஸ்வதம். அர்ஜுனா, இந்த மொத்த பிரபஞ்சமே டெம்பரரி, பிரம்மாவும் செத்து போயிடுவாருங்கிறார். இந்த உலகத்தை படித்த பிரம்மா ஏன்னா அவரும் செத்து போயிடுவார். இது உண்மை, பாகவத்தில் இருக்குது. இப்போ இந்திரன்கிறோம், இந்திரன் அவங்க செத்து போயிடுவாங்க. இந்திரன், சந்திரன் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. நாம் மட்டும் இல்லை, பிரம்மாவே செத்து போயிடும், நாம் இல்லை உணர்த்தை. ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதை ஒழுங்காக படிக்கும் பொழுது இது டெம்பரரி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நம்ம யாராவது ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்க, காய்ச்சல் வந்துருச்சுன்னா யாராவது உட்காந்து சீத்து பூத்துன்னு அழுகுவாங்களான்னா யாரும் அழுக மாட்டாங்க. ஐயோ காய்ச்சல் வந்துருச்சுன்னு யாரும் அழுக மாட்டாங்க. ஏன் அழுக மாட்டாங்கன்னா, இந்த காய்ச்சல் வந்து ஒரு 2 நாளில் போயிடுங்கிற அறிவு இருக்கிறனால அவன் அழுக மாட்டான். அந்த அறிவு இருக்குது, இது 2 நாளில் போயிடும், இதுக்கே உட்காந்து அழுதுகிட்டு ஒரு 2 நாள் டயட் இருக்கணும், அவ்வளோதான். அழுக மாட்டாங்க. ஏன் அழுகுனா அறிவு இருக்குது, இது டெம்பரரிங்கிற அறிவு இருக்குது. அதே மாதிரி இந்த உடல் டெம்பரரி, உடல் சம்மந்தப்பட்டது ரிலேஷன்ஸுங்கிறோம் இல்லையா, ரிலேஷன்னா உறவு, இதெல்லாம் டெம்பரரி, என்னோடய வசதி எல்லாம் டெம்பரரி. அந்த அறிவு இருக்கும், உட்காந்து கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இந்த காய்ச்சல் வந்தாலும் அது உட்காந்து ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. டாக்டர்கிட்டையும் போவாங்க, பணம் கொடுத்து இன்ஜெக்ஷன் வேறு போட்டுக்குவாங்க. காசு கொடுத்து போடு, இந்த வலி போடு, கொஞ்சம் வலிச்சா தான் நல்லது எனக்கு, காசு கொடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்குவாங்க. அப்படின்னா இந்த பகவத்கீதா பாகவதம் சம்டைம்ஸ் படிக்கும்போது கஷ்டமாகவும் இருக்கும் நமக்கு. இன்னும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, எஸ், இந்த கசப்பை எடுத்துக்கணும், இந்த கசப்பை எடுத்துக்கணும். கிருஷ்ணரே பகவத்கீதையில் கடைசியில் சொல்கிறார், நல்ல விஷயங்கள் கசக்கும் அர்ஜுனா அப்படிங்கிறார். கிருஷ்ணரும் சொல்கிறார், கசக்கும் ஆனால் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அது எடுத்துக்கோங்கிறார். எடுத்தீங்கன்னா நீ அமிர்தம் பார்ப்பேன். கிருஷ்ணர் சொல்கிற பரிணாமே அமிர்தோபமம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ அமிர்தம் பார்ப்ப. முதல்ல விஷமேவா, ஃபஸ்ட்டு விஷமாக இருக்கும் அர்ஜுனா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அமிர்தம் பார்ப்பேன். இது உண்மை. ஸோ இந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த வித்யா இது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. இந்த பகவத்கீதையில் கிடைக்கும், இஸ்கானில் தான் கிடைக்கும், வேறு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கிடையாது. துரதிருஷ்டம் இன்றைக்கி பெட்ரோல்னு சொல்லித்தரல, காரணம் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லித்தரல. அது மாதிரி இருக்கிறது. எந்த ஸ்கூல் யூனிவர்சிட்டிலையும் கிடையாது. இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ உலகத்தில் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்கு படிக்கலை, இந்த வித்யா இல்லை, என்னமோ நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன், இந்த நாடு நிரந்தரமாக இருக்கும், ஏதோ பேசுகிறாங்க. எதுவும் நிரந்தரம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார் அசாஸ்வதம், டெம்பரரி, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஆனால் இந்த பகவத்கீதா அறிவு நமக்கு உள்ளே நல்லா போகணும்னா பகவான் அனுகிரகம் வேணும். அது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இது கலியுகா. இந்த கலியுகம் எப்படின்னா பாகவத்தில் கொடுக்குறாங்க, மந்த புத்தி ஜாஸ்தி இருக்குமாமா. மந்த சுமந்த மதையோ மந்த அபாக்கியா,
மந்த புத்தி, அதாவது மந்த புத்தி அர்த்தம் என்னன்னா, நல் விஷயம் மட்டும் சீக்கிரம் ஏறாது, ஏறவே ஏறாது. கெட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டுன்னு உள்ளே போயிடும், உள்ள டக்குன்னு உள்ளே போயிடும். நல்ல விஷயம் ஏறாது. யாராவது பகவத்கீதை படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கே 1+1 ஆஃபர் இருக்குது, போய் வாங்கிக்கிறேன்னு உடனே போயிடுவான், உடனே போவான். அது நல்ல விஷயம் யார், அதுதான் மந்த புத்தி. மந்த புத்தின்னு அதுதான் அர்த்தம். மந்த அபாக்யா, பாகவத்தில் இருக்க அபாகியசாலிகள் கலியுகத்தில் அப்படிங்கிறான். அபாகியசாலி ஏன் அபாகியசாலின்னா, நல்ல விஷயமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, சீக்கிரம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. அபாகியா உபத்ருதா அப்படின்னா எப்பவுமே டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்களாம். இந்த கலியுகத்தில் எல்லாருமே மேபி பென்ஸ் காரில் போகிறவங்க பென்ஸு கார் ரேஞ்சில் டிஸ்டர்ப்டாக இருப்பான், டிவிஎஸ் 50 போகிறோம் டிவிஎஸ் 50 ரேஞ்சில் டிஸ்டர்ப்டாக இருப்பான். அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப்டாக தான் இருப்பான். அவங்க ரேஞ்சில் ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட் ரேஞ்சில் அவன் டிஸ்டர்ப்டாக இருப்பான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது ஏன்னா லைக். பட் எல்லோரும் டிஸ்டர்ப்டாக தான் இருப்பாங்க. பாகவதம் சொல்கிறது உபத்ருத, டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க, எப்பவுமே அமைதியாக இருக்க முடியாது. ஸோ அந்த பாகவத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கலியுகா, இது இப்படி தான் இருக்கும். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, கிருஷ்ண நாமா சொல்லிக்கோ. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் அவனை தப்பிக்க வைக்கும். சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், இது உண்மையிலே ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதா படிக்கிறது, பக்தரோட சங்கத்தில் இருக்கும்போது தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வித்யா கிடைக்கும், உண்மையான வித்யா. அப்புறம் வினயம் வரும், ஆனால் அடக்கம், உண்மையிலே அடக்கம். அந்த அடக்கம் ஆக்சுவல் சந்தோஷம் கொடுக்கும். ரொம்ப சும்மா நம்ம பேச்சில் சொல்ல முடியாது, அடக்கம்னா நம்ம சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் அந்த அடக்கமே சந்தோஷம் கொடுக்கும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அப்போ இந்த ஸ்லோகத்தின் பண்டிதா சமதர்ஷனா, ஒரே மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் மதிப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிராமணே கவிஹஸ்தனி சுனீச்சைவ ஸ்வபாகேச்சா, எல்லாத்தையும் கிருஷ்ணன் பகவானோட கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்ணுக்கு இது ஹை கிளாஸ், இது லோ கிளாஸ் எல்லாம் தெரியாது. அஃப்கோர்ஸ் அதை நாம் இமிட்டேட் பண்ண முடியாது, அது ரொம்ப ஹை கிளாஸ் அந்த கிருஷ்ணர் சொல்கிறது. ஆனால் நாம்ளும் பகவத்கீதை படிக்கும் பொழுது அந்த வித்யாவும் கிடைக்கும். பண்டிதா சமதர்ஷனா, கஷ்டமோ இல்லை சுகமோ ஒரே மாதிரி எடுத்துக்கும். ஆக்சுவலி இந்த உலகத்தில் சுகமே கிடையாதுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். நிறைய பேர் சந்தோஷம் நினச்சிக்குவாங்க, சந்தோஷம் கிடையாது, சந்தோஷம் மாதிரி இருக்கும். உண்மையான சந்தோஷம் வேறு, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா குறையாதாமா. ஆக்சுவலி சந்தோஷம் அப்படின்னாலே குறையாதான். நாம் பார்க்குற சந்தோஷமெல்லாம் குறையும். அந்த டைமில் சந்தோஷம் இருக்கும், அடுத்த செகண்ட் அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். பட் ஆக்சுவலி சந்தோஷம் அப்படிங்கிறது குறையாதுங்கிறாங்க, ஜாஸ்தியாகிட்டே போகுமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. நம்ம எதோ சந்தோஷம் நினச்சிக்குவோம், புது துணி போட்டால் சந்தோஷம் நினச்சிக்குவோம். பட் சந்தோஷம் அப்படிங்கிறது வேறு, அது இந்த உலகத்தில் தெரியாதுங்கிறான், இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாதுங்கிறான். ஆக்சுவலாக கிருஷ்ணா அது நமக்கு கொடுக்க பார்க்குறாரு, பகவான் அது கொடுக்க பார்க்குறாராம், ரொம்ப ஹை கிளாஸ். எப்படி ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு அவங்களால முடிஞ்ச ஹை கிளாஸ் தான் கொடுப்பாங்க, எல்லா பெற்றோர்கள் அப்படி தான். நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்கும் பெற்றோர் என்ன கிருஷ்ணா. அது அவரே சொல்கிறார், அகம் பீஜ பிரதஹ பிதா. ஒரு 14வது அத்தியாயத்தில் இந்த லைன் வரும், அகம் பீஜ பிரதஹ பிதா, பிதான அப்பா. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசி நான் தான் அப்பா அர்ஜுனாங்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் அவர் நம்ம எல்லாருக்கும் ஹை கிளாஸான விஷயம் கொடுக்குறார். இது எடுத்துக்கோ அப்படிங்கிறார், இது எடுத்துக்கோ, இது படி, சந்தோஷமாக இருப்ப, நீ என்கிட்ட வா அப்படிங்கிறார். ஆனால் எப்படி இந்த உலகத்தில் சில குழந்தைங்க அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க, அது மாதிரி இருப்பான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது பெற்றோர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி கிருஷ்ணர் நமக்கு கொடுக்குறார், நம்ம கையில் தான் இருக்குது.
இந்த பகவத்கீதை படிக்கலாமா வேண்டாமா நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் கிருஷ்ணா ஹை கிளாஸாக அவனுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ ஹை கிளாஸாக கொடுக்குறாருன்னா கடைசியில் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஒருவேளை உன்னோட விதியில் பல கோடி பாவங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உன்னை தப்பிக்க வச்சிட்றேன். அதுவும் சொல்கிறார் கிருஷ்ணா. மாமேகம் சரணம் ரஜா அகம் தம் சர்வ பாபேபியோ. பல கோடி ஜென்ம பாவங்கள் இருந்தாலும் அதுலேருந்து நான் தப்பிக்க வைக்கிறேன், நான் சொன்னபடி கேளுங்கிறார். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இவன் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இல்லையா, சும்மா நடக்குதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. சும்மா நடக்காது. இப்போ சம்டைம் நடந்து போகும்போது ஒரு கால் வலி கூடுதுன்னு வைங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சும்மா நடக்கிறதுலாம் கிடையாது. அது ஏன் கால் வலிச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சட்டுன்னு சொல்கிறது கஷ்டம், பட் இருக்குது. எதுவுமே சும்மா நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம விதியில் என்னென்ன இருக்குது நமக்கும் தெரியாது. பட் கிருஷ்ணர் சொல்கிறார், அது என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும். நம்மளோட பேக் ஃபைல் அவ்வளோ கஷ்டம் மோசமாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்களுக்கு தெரியும், பேக் ஃபைலும்பாங்க. நம்ம விதியில் அவ்வளோ மோசம் இருக்கும், அதனால இங்கே உட்காந்துருக்கோம். கிருஷ்ணர் சொல்கிற மொத்தத்தையும் நான் எடுத்துட்றேன், அதுலேருந்து நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன், நான் சொன்னபடி செய்யுங்கிறார். ஸோ அந்த பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார கேட்டால் தான் நம்ம வித்யா கிடைக்கும். அந்த வித்யா கிடைச்சா தான் அமிர்தமே கிடைக்கும். அந்த ரியல் ஹாப்பினஸ், உண்மையான ஒரு சந்தோஷம் அப்போ தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஸோ முன்னாடி சொன்னபடி ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கொடுக்குறது வித்யாவே கிடையாது. லட்சமாக நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. ஏதோ வருஷம் 10 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவித்யா நல்லபடியாக வாங்கிக்குவாங்க. ஏன்னா இதுதான் நடக்குது, பணம் கொடுத்து அவித்யா வாங்கிக்குவாங்க. இப்போ ரீசண்டாக 2 இடத்துல கிட்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ பல பேருக்கு தெரியும். குழந்தைங்களுக்கெல்லாம் 5 நாள் பகவத்கீதாவில் கதைகள், பகவத்கீதை, ராமாயண, மகாபாரதா, அப்புறம் பகவத் ஸ்லோகமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பெற்றோர்கள் நல்ல கோடீஸ்வரங்க, அவங்க சொல்கிறாங்க, என் குழந்தை இப்போ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வேற மாதிரி இருக்காங்க, நல்லா பழகுறாங்க, மரியாதையை பேசுகிறாங்க. ஏன்னா இந்த இது கொடுத்தா தான் அது வரும், இல்லை வராது. இந்த அறிவில்லைன்னா மரியாதையோ நல் பழக்கங்கள் வராது, இம்பாசிபிள், அதெல்லாம் வராது. ஸோ பெரிய ரிக்வெஸ்ட், நீங்களும் எல்லோரும் வாங்க பகவத்கீதை படிங்க. இது வரைக்கும் படித்தது இல்லைன்னா டெய்லி படிக்கணும், மற்றவங்களும் சொல்லணும், படிக்க சொல்லணும். இது ஒன்று தான் வழி. ஏதோ கஷ்டத்துலேயும் தப்பிக்கிறதுனா, ஏதோ ஒரு பூஜை பண்ணியாச்சு இனி எல்லாம் சரியாயிடும், ஏதோ ராகு பயிற்சி அந்த பயிற்சிங்கிறாங்க, எல்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் சரியாயிடும், அப்படியெல்லாம் ஒன்றாகாது. இதெல்லாம் ஊரே ஏமாத்துறது. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் மட்டும்தான் தப்பிப்பாங்க. அது பகவத்கீதை படித்தா தெரியும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தான் சாத். யூஸ்வலாக நம்ம பார்த்தோம்னா பகவானை நம்ம வேண்டுறதாகட்டும், இன்னொன்று பண்ணுறதாகட்டும், நாஸ்திகர் நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு மொத்தமாக. ஆனால் டிவோட்டிஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் நம்பிக்கை இருக்கும். அதனால தான் நம்ம பக்தி பாதையில் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருப்போம், சில பேர் இன்னும் சீரியஸாக இருப்பாங்க, சில பேர் இன்னும் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. என்னோடய கேள்வி என்னன்னா, பகவான் டிசைனே பகவான் அறியருக்கு நம்பி தான், என்ன சொல்கிறது, நம்பிக்கையை தான் ஆதாரமாக வச்சுருக்காரா, இல்லை இது எதுக்காக இப்படி? ஏன்னா நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம எடுக்கிற ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20% கூட நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கையோட வேரியேஷன் தான் நம்மளோட சீரியஸ்னஸை டிசைட் பண்ணுது. அப்போ பகவான் நீ நம்பி தான் வரணுங்கிற ஒரே வழி தான் கொடுத்துருக்காரா, இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் நம்பி தான் வரணும்னு சொல்லி கிருஷ்ணா, அறிவு இருக்கணும். இன்னைக்கு காலையில் கூட கிளாஸில் ஒரு டிவோட்டி ரொம்ப அழகாக சொன்னார். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கணுன்னா கூட 4 பேரை கேட்டு தானே போகிறீங்க, எந்த கடையில் வாங்கலாம் ஏன்னோ அப்படின்னா ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணுறீங்க. ஆன்மீகம் அதே மாதிரி தான். பகவானை பற்றி பிளைண்டாக போகக்கூடாது, அறிவோடு தான் போகணும். கண்மூடித்தனமாலாம் போகக்கூடாது. கிருஷ்ணர் அப்படி சொல்லலை.
புரிஞ்சுக்கோ, இந்த அறிவு வேணுங்கிறார். சும்மா வெறும் நம்பிக்கையோடு போகிறது அது அந்த நம்பிக்கை உடைய ஒரு வாய்ப்பு இருக்குது. அறிவு இருக்கணும். அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அறிவு இருக்கணும். ஆனால் இந்த அறிவு நீங்கள் பக்தன்ட்டு போனால் தான் கிடைக்கும், எல்லாத்தையும் போனால் கிடைக்காது. இது நல்லா படித்து புரிஞ்சு இது மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா, அங்கே போய் கேட்கணும், அவன் சொல்லிக் கொடுப்பான். பிளைண்ட்னா கண்மூடித்தனமாக எதுவுமே நம்பக்கூடாது. ஈவன் கடவுளுக்கும் நம்பக்கூடாது. கண்மூடித்தனமாக கடவுளுக்கும் நம்பக்கூடாது. ஏன்னா விட்டுற வாய்ப்பு இருக்குது. சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நல்லா ஹோல்டு பண்ணுவாங்க. இன்னொன்று ரிஸ்க்குங்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்தில் ரிஸ்க் எதுவும் கிடையாது. மெட்டீரியல் லைஃப் தான் ரிஸ்க்கு. மெட்டீரியல் நீங்கள் 100% ரிஸ்க் எடுத்தாலும் ஃபெயில் தான். ஆன்மீகத்தில் 1% ரிஸ்க் எடுத்தாலும் பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் இதில் 100% எடுத்தாலும் ஃபெயில் ஆவாங்க. ஆன்மீகத்தில் ஃபெயில் கிடையாது, பௌதிகத்தில் பாஸ் கிடையாது. பாஸே கிடையாது. இல்லை, அதுதான் லைக் அந்த ரிஸ்க்கை எடுக்கவே மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் எடுக்க மாட்டிக்கிறாங்க. இந்த எடுக்காததுக்கு காரணம் நமக்கு இந்த அறிவு இருந்தாலுமே எடுக்காததுக்கு காரணம் நமக்கு நம்பிக்கை தான். ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறீங்க? இது என்ன இருக்குது? என்ன ரிஸ்க் எடுக்குன்னு இருக்குதுல்ல. பகவத்கீதை படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், பிரசாந்த் சாப்பிடுங்க. இது ரிஸ்க் எங்கே இருக்குது? இதில் எங்கே இருக்குது ரிஸ்க்குங்கிறேன்? இல்லை, மெட்டீரியல் பாண்டேஜ்லேருந்து வெளியே வர அது தனி. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும், பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். கிருஷ்ணர் எதுவும் வேணான்னு சொல்லுவேன். பகவத்கீதை படிக்கிறதுல இதை கடைபிடிக்க எங்கே ரிஸ்க் இருக்குங்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச ரிஸ்கே கிடையாது. மெட்டீரியல் லைஃப் தான் ரிஸ்க்கு. பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி நடக்குமா அது ரிஸ்க்கு. இதில் எங்கே ரிஸ்க் இருக்குங்கிறேன்? ரிஸ்கே கிடையாது. நோ, படிச்சிங்கன்னா தெரியும், இதில் ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. பட் மெட்டீரியல் லைஃப்னா கம்ப்ளீட்டாக ரிஸ்க் தான். எனவே ஸோ வேறு கேள்வி இருக்கா? இந்த அடக்கமுள்ள பண்டிதர்கள் பிராமணன், யானை, நாய் தின்பவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. துஷ்டர்களையுமே அவங்க நல்லவர்கள் துஷ்டர்களை கூட சமமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது நாம் இப்போல்லாம் நம்ம காப்பி பண்ண முடியாது. இது மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு உடனே பண்ண முடியாது. சொல்லியிருக்காங்க, உண்மையில அறிவு இருக்கும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதுதான் வித்யா. அதுதான் முதல் வார்த்தை வித்யா. அந்த வித்யா என்னங்கிற பகவத்கீதை கிருஷ்ணரும் பேசுகிறார். அதான் முன்னாடியே சொன்னேன் நான். அறிவுன்னு என்னன்னு நான் சொன்னேன். ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி, இந்த 3 பற்றி நல்லா தெரியணும். அந்த அறிவு இல்லாமல் இது நடக்காது. ரொம்ப ஆத்மா பற்றின அறிவெல்லாம் வேணும். நமக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை. அது ஹரே கிருஷ்ணா சொல்லத்தான் வரும். ஆத்மா பற்றி தெரியும், கிருஷ்ணா பற்றி தெரியும், பிரகிருதி பற்றி தெரியும். இதெல்லாம் வெளியே யாரும் சொல்லி தரதில்லை. இந்த 3 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரியும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சோம். இந்த உலகம் என்ன நடக்குது, இது சரியாக எல்லாமே நல்லா புரியும். நல்லா புரியுதுனால அமைதியாக இருப்பாங்க. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ்ம்பாங்க. தமிழ் என்ன? இன்னும் தெரியல. அப்படின்னா நல்லா தெரிஞ்சு அமைதியாக இருப்பாங்க. அப்போ ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க சஞ்சலமே இருக்காது. ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எல்லாமே புரியும் அவங்க லைஃப்பில். அந்த அழுகிறதோ எதுவுமே இருக்காது. எல்லோரும் சமமாக பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு இது வேறு அது வேறுலாம் தெரியாது. இது நம்ம சும்மா தியரட்டிக்கலாக பேசுகிறோம். இது ரொம்ப ஹை கிளாஸ் ஸ்டேஜ். இது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹரே கிருஷ்ணா சொல்லணும். இது கடைப்பிடிக்க தான் அது புரியும். ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்கா? என்ன சொன்னீங்க? ஆமாம், எஸ், ஆமாம், ஆமாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஆனால் இறந்துடுவார். பகவான் சொல்கிறார், நான் சொல்லல. ஏன் பிரம்மா இருப்பார். பிரம்மாவும் நம்ம மாதிரி ஒரு ஜீவாத்மா தான். பட் ரொம்ப ஹை கிளாஸ், நம்பர் 1 இந்த யூனிவர்ஸில். அவர் தான் நம்பர் 1. ஆத்ம ரீதியை பார்த்தா அவரும் நாமளும் ஒன்று தான். ஜஸ்ட் லைக் பிரைம் மினிஸ்டர் நாமளும் 2 பேரும் ஹியூமன்ஸ் தான். பட் இருந்தாலும் அவர் ஸ்டேச்சர் வேறு,
புரியுதுங்களா? ஆனால் அவரும் மனுஷன் தானே. அது மாதிரி நாமளும் பிரம்மாவும் 2 பேரும் ஜீவாத்மா தான். பட் அவரோட ஸ்டேட்டஸ் வேறு, அவரும் இறப்பார். அவருக்கு எத்தனை வருஷம் வாழ்வார் அதெல்லாம் இருக்குது. 8th சாப்டரில் வருது, சஹஸ்ரயுக பரியந்தம். அதில் கிருஷ்ணர் பேசுகிறார். பிரம்மாவும் இறந்துருவார். எஸ், அது உண்மை. ஆமாம். நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கத்தில் கோயிலுக்கு போயிருந்தோம் பிரபு. அங்கே அவங்க ஐயர் சொன்னாங்க, இது பல பிரம்மாக்கள் சமாதியான இடம்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சாருங்க. அப்போ புரியலைங்க பிரபு, இப்போதான் புரியுது. ஏன் பகவத்கீதை இருக்குது. எஸ், பிரம்மாவுக்கும் இறப்பு இருக்கு. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஸ்லோகா சம்மந்தப்பட்டது இருக்கலாம்? गुरुंद्राज श्रीमद् भगवद गीता की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्ण। हरे कृष्णा।